கைக்கோழி நமக்கு மிச்சம் தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. இதை அடிச்சு ஓரளவுக்கு எனக்கு திருப்தி இருந்தது. சார் வணக்கம் சார். வணக்கம். நான் சுசிலா அக்ரிகல்ச்சர்ல வரேன் சார். சரி சார். சவுக்கு சாகுபடி எவ்வளவு சார் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 ஏக்கர் சுத்தம் பண்ணிருக்கோம். இதுல இப்ப எப்படி சார் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சவுக்கு சாகுபடி பண்ணதை பத்தி சொல்றீங்களா சார் கொஞ்சம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பில்லு மருந்து அடிச்சோம். தண்ணி விட்டு பில்லு மருந்து அடிச்சோம். தண்ணி விட்டு பில்லு மருந்து அடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு 5 ஆளு கண்ணு ஊணும். சரிங்க சார். அப்ப அதுல இருந்து அப்புறம் கண்ணு ஊணும் 1 மாசம் தண்ணி விட்டுருந்தோம். அப்புறம் களை எடுத்து பில்லு மருந்து அடிச்சிட்டோம். பில்லு மருந்து அடிச்சுட்டு திரும்ப 2வது தடவை களை வெட்ட ஆரம்பிச்சோம். களை வெட்டணும்னு சொன்ன வெட்டினாதான் பொங்கார்பா இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு களையை வெட்டிட்டோம். களையை வெட்டிட்டதால அதுக்கு பிற்பாடு பில்லு அதிகமா இருந்திருக்கு. இப்ப கண்ணு உயரமா இருந்துச்சு, பில்லும் அதிகமா இருந்துச்சு. கண்ணு வசத்துக்கே பில்லு இருக்கு. ஆமா, பில்லு இருக்கு. பார்த்தோம்னா கண்ணு ஹைட்டுக்கே பில்லு இருக்கு. ஆமா, நீங்க களை மாத்தி வெட்டக்கூடாது. மாத்தி வெட்டுறதால மேல மண் பெறணும் போது பில்லு அதிகமா உற்பத்தி ஆகும். களை வெட்டும் போது எவ்வளவு சார் செலவாகுது உங்களுக்கு? களை வெட்டுறது கிட்டத்தட்ட இந்த 5 ஏக்கருமோ 50,000 கிட்டத்தட்ட வருது. 50,000 வருது. ஆமா. இப்ப நம்ம களைக்குள்ளி அடிச்சா எவ்வளவு சார் செலவாகுது? நீங்க ஸ்டார்டிங்ல களைக்குள்ளி அடிச்சீங்களா சார்? முதல்ல கண்ணு போறதுக்கு முன்னாடி 7,000 தான் ஆச்சு. 2வது முதல்ல கண்ணு வைக்காம அடிச்சோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்டத்தட்ட வந்தது. ஃபர்ஸ்ட் அடிச்சப்ப கொல்லம் சுடும் அடிச்சோம்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கண்ணு வச்சிருந்த பிற்பாடு அடிச்சப்ப 7,000 தான் வந்தது. 13 லிட்டர் தான் மொத்தமே மருந்து வந்தது. 5 ஏக்கருக்கும். 5 ஏக்கருக்கும். இப்ப எவ்வளவுன்னு தெரியல, அடிச்சு பார்த்தாலும் தெரியும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு வச்சதுக்கு அப்புறமேட்டு களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது உண்மைதான். நானே அப்படிதான் பண்ணி இப்ப அந்த கொள்ளைக்கெல்லாம் அதே மாதிரி களைக்கொல்லியே அடிக்கல, களை வெட்டியே இது பண்ணிட்டு இருந்தோம். இதை அடிச்சு ஓரளவுக்கு எனக்கு திருப்தி இருந்தது. அது ஒரு சில காரணத்தால அந்த சைடு ஒரு சில காரணத்தால ஒரு கண்ணு இறந்து போச்சு. அடிச்சவங்க சரியில்லை. ஆனா இதுவும் அடிச்சதுதான். ஆனா இதுல ஒரு கண்ணோட சாவல. கண்ணு போட்டதுக்கு அப்புறம் அடிக்கிற களைக்கொல்லியில எப்படிங்க சார் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க உங்கள்ட்ட? அவங்க கண்ணுல மேல குருத்துல போடாம அடிங்கன்னு சொன்னாங்க. அடிச்சவன் சரியில்லை. அது 2 பேர் விட்டு அடிச்சான். ஒரு ஆள் அடிச்சது சரியா இருந்து, ஒரு ஆள் விட்டு அடிச்சது சரியா இல்ல. அந்த இதுலயே கிழக்கு போனோம்னா அந்த வயல்ல தெரியும், பார்க்கும்போது தெரியும். ஆனா இதெல்லாம் ஒண்ணும் சாவல. அது ஆட்டோமேட்டிக்கா முன்ன செத்ததான், இப்ப சாவவே இல்லை. சவுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? களைக்கொல்லி பெஸ்ட்ன்றீங்களா இல்ல களை வெட்டுறது பெஸ்ட்டுங்க? இல்ல, களைக்கொல்லி நமக்கு மிச்சம் தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. ஆனா நம்ம சரியான முறையில அதை சரியான ஆள் வச்சு அடிக்கணும். என் கூலி ஆள் ஏதோ தானே அடிக்கிறதால அது வர விளைவுகள் இது நான் அதை கண்டுபிடிச்சுட்டேன். ஏன்னா இது அந்த களைக்கொல்லி அடிச்சதுதான். அங்கேயும் ஒரு இது ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு ஆளை மட்டும் அடிச்சு அடிச்சேன். அது வேற ஒரு ஆள் அடிச்சதால அவன் பரசலாம் சொல்லிதான் பரசனா கிட்ட நின்று நம்மளால பார்க்க முடியல. பரசலா மேல பட்டத்தால கண்ணு இறந்து போச்சு. விவசாயிங்க நிறைய பேர் எங்களுக்கு இப்ப கால் பண்ணி கேக்குறாங்க, என்னங்க இப்ப கண்ணு வச்சு நாங்க 1 மாசம் தாங்க ஆகுது, எங்களுக்கு பயமா இருக்குங்க, கண்ணு செத்து போயிருமாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அதான் நுனி அந்த குருத்துல படாம கூடிய வரை தழலோட படாம அடிக்கணும்னு நினைச்சப்ப நாங்க இது சின்ன கண்ணுல அடிச்சோம்ல, அடிக்கலாம். அடிக்கிற ஆள் சரி இல்லாததால வந்த இதுதான். சரி, ஓகேங்க சார். நன்றி சார். நன்றி.